Spirit. Thank you, wonderful Jesus. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. Thank you, Lord. Thank you, Holy Spirit. எங்களை எல்லாம் நீங்க ஒரு ரீசனோட, ஒரு நோக்கத்தோட இங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல கூட்டி சேர்க்கிறீங்க. அதுல எங்களை நாங்க அப்படியே விட்டு கொடுக்கிறோம்ப்பா. அந்த நோக்கத்துக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. நீங்க ஒரு காரியத்தை எங்க வாழ்க்கையில செய்ய நினைத்த பிறகு எங்களை உங்க நோக்கத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு எங்களை எப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணணுமோ, எப்படியெல்லாம் உடைய சத்தத்தை கேட்க வைக்கணுமோ, அப்படியெல்லாம் நீங்க கேட்க வைக்கிறீங்க. எங்க இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற எல்லா விதமான இன்ஸ்டெபிலிட்டிஸ் எல்லாவற்றையும் நீங்க ஹீல் பண்றீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நாங்க அதுக்கு ஓப்பனா இருக்கிறோம். உங்க பிரசன்ஸ்ல எது வேணா நடக்கலாம். எங்களுக்கு நன்மைக்கு நேராகவே எல்லாமே நடக்கும்னு சொல்லி நாங்க ஓப்பனா எங்களை விட்டு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Thank you, Jesus. Thank you, wonderful Spirit of God. Ridarama Shakara Vedara Moshadaram. Orama Kara Vedara Moshadaram. Thank you, Holy Spirit. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. எஸ் ஹோலி ஸ்பிரிட் அப்பா, நீங்க எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற இது வரைக்கும் நடத்தின எல்லா குட்னஸ்க்கும் நாங்க தேங்க் பண்றோம் ஏசப்பா. we just thank Lord. நாங்க நன்றி செலுத்துகிறோம், நாங்க நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். நாங்க இந்த கிராட்டிடியூட் மோட்ல இல்லாம நாங்க அடுத்த லெவல்ல நிறைய பெரிய பிரேக் த்ரூஸை ரிசீவ் பண்ண முடியாது. தேங்க்யூ லார்ட். எங்கள் இருதயத்தை அந்த மாதிரியான ஸ்டேட்ல ஃப்ரெஷ்ஷா சென்சிட்டிவா எங்களை நீர் வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை கனெக்ட் ஆகுறவங்களுக்கு தேங்க் பண்றதோ, தேங்க்யூன்னு சொல்றதோ, ஸ்தோத்திரம் பண்றதோ, இதுக்கு அதுக்குன்னு சொல்லி பண்றதோ, ஒருவேளை இது ரோட்டோ மாதிரி தொடர்ந்து பண்றோம், ரிப்பீட்டடா பண்றோம், வழக்கமா பண்றோம், ஒரு பழக்கமா பண்றோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி இருப்பீங்களான்னா அது இன்னும் உங்களுக்கு அந்த ஏரியாவை பத்தின அறியாமை இருக்குன்னு அர்த்தம். ஏன் ஈவன் இஃப் இட் இஸ் ரெப்பிட்டேஷனா இருந்தாலும் அது நமக்கு நல்லது. ஏன்னா நம்மள ரொம்ப ஹார்ட்டை நம்ம இருதயத்தை அது சென்சிட்டிவா வைக்கணும். நாட் தட் எவ்ரி டே ஆண்டவருக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை. அதனாலதான் நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க ஆண்டவரே, இதெல்லாம் செஞ்சீங்க, அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா வந்து உச்சி குளிர்றாரு. அஹ் அவரை வந்து ஒரு குட் மூடுக்கு வர வைக்கிறோம். அவரை வந்து கொஞ்சம் நம்ம என்கரேஜ் பண்ணணும். அவர் செஞ்சதெல்லாம் சொல்லும் போது என்ன பண்ணுவாரு? ஓகே, பரவாயில்ல, இது வரைக்கும் செஞ்சதை இவங்க வந்து மறக்கல, அதனால இதுக்கு மேல நாங்க நல்லத இன்னும் நல்லதை செய்யலாம் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு முடிவு எடுப்பார். அப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்குமானால் ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி புரிஞ்சுட்டு நம்ம வந்திருக்கிறோம். இப்பதான் ஒரு ஒரு விஷயமா நமக்கு கிளியர் பண்ணிட்டு வராரு. எவ்ரி டைம் வி தேங்க். ஒரு முறை நம்ம நன்றி சொல்லும் போதோ, ஒரு விஷயம் எனக்கு செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இது செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லும் போது ம் நம்ம என்ன 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 நினைச்சுக்க கூடாது. வி ஆர் மோட்டிவேட்டிங் காட் டு டூ சம்திங் பிக்ன்னு நினைக்க கூடாது. அவரை ஏதோ ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறோம். அவர் ஏதோ ஒரு அப்படியே ஒரு போர்டம்ல இருக்கிறாரு. இப்படியெல்லாம் சொல்லி அவரை என்ன பண்ணக்கூடாது, பண்றோம், உற்சாகப்படுத்துறோம்னு நினைக்கவே கூடாது. எவ்ரி டைம் நம்ம பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நமக்குள்ள ஒரு உற்சாகம் தொடுகிறது. நமக்கே நம்ம என்ன பண்ணுகிறோம், நினைப்பூட்டுகிறோம். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நினைப்பூட்டுகிற ஊழியத்தை செய்கிறார். நீங்க தேங்க் பண்ற மோடுக்கு போயிட்டீங்கன்னா, தேர் வில் பி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் டு தேங்க். என் நம்பர்னா கவுண்ட்லெஸ். ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவார்? ஓகே, தேங்க் பண்ற மோட்ல என் பொண்ணு இருக்கா, ஸோ தேங்க் பண்ண அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணும், ஞாபகம் வரும். இதெல்லாம் நடந்திருக்கே, இவ்ளோ நல்லது நடந்திருக்கேன் என் லைஃப்ல, இப்படியெல்லாம் நடத்திருக்கீங்களே, இதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்களேன்னு சொல்லும் போதோ, நம்ம மைண்ட்ல போய் அந்த நாட்களை ரீவிசிட் பண்ணிட்டு வரும்போது, ரீலீவ் பண்ணிட்டு வரும்போதோ, வி ஆர் கெட்டிங் என்கரேஜ். ஏன் யாரெல்லாம் ஆமா சிஸ்டர், நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படியா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நம்ம சொல்லும் போது அவர் வந்து நமக்கு அவருக்காக செய்யறோம்னு நினைச்சோம். வர்ஷிப்பா இருக்கட்டும். ஒரு பக்கம் கண்டிப்பா அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர் தான். ஆனால்
த சேம் டைம் நமக்குள்ள ஆவியில ஒரு பயங்கரமான ஒரு குயிக்கனிங், ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகம், நம்மள மீறி ஒரு ஹோப், அ இன்னும் பெரிய காரியங்களை விசுவாசிக்கிறதுக்கான ஒரு இடம் நம்ம சிந்தையில உண்டாகுறது, மைண்ட்ல உண்டாகுறது. யாரெல்லாம் ஆமா சொல்றீங்க? எஸ். ஆமா. எவ்ரி டைம் வென் ஐ தேங்க் ஐ அம் கெட்டிங் ரெடி. மை ஹார்ட் இஸ் கெட்டிங் ரெடி. என்னுடைய இருதயம் சென்சிட்டிவ் ஆகுது. சோர்வுகள் என்னை விட்டு நீங்குகிறது. ஆண்டவரை விட்டு நீங்கல. என்னை விட்டு சோர்வுகள் நீங்குகிறது. என்னுடைய சிந்தை ரெஃப்ரெஷ் ஆகுது. நெறைய விஷயங்கள் எனக்கே ஞாபகம் வருது. ஆமால்ல, இப்படியெல்லாம் நடத்தினாருல்ல. அப்ப இந்த தேவன நம்ம எப்படி நம்ம பிடித்துக் கொள்ளணும்? இவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்ன்னு என்னோட ஃபெய்த் என்ன ஆகுது? ஒரு ஃப்ரெஷ் ஆகுது. என்னோட ஃபெய்த்துக்குள்ள நம்ம சில நேரங்கள்ல அப்ளை பண்ணுவோம். சில நேரத்துல அப்படியே தூசி படிந்திருக்கும்ல, சில பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாம. அந்த மாரி இருக்கும். ஃபெய்த் இஸ் டூ பி எக்ஸர்சைஸ்ட். அப்படி என்ன சொல்றாங்க? நம்ம விசுவாசத்த ஒரு மசில்க்கு நேரா ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு கேட்டேன் நானு. ஒரு மசில் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது? அது வந்து பெருசாகுதாம். நீங்க பார்த்துருக்கீங்களா? பாடி பில்டர்ஸ் எல்லாம் மசில் பில்டிங் பண்ணி பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் நம்ம வீட்டு பிள்ளைங்கலாம் கூட என்ன பண்றாங்க? எக்சர்சைஸ் பண்றாங்க. மசில் எல்லாம் பில்ட் பண்றாங்க. ஸோ எந்த மசிலை அதிகமா யூஸ் பண்றோமோ, அது எக்சர்சைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? வி ஆர் பில்டிங் அப் த மசில். அந்த மாரி ஃபெய்த் இஸ் டூ பி எக்ஸர்சைஸ்ட், யூஸ்ட், இம்ப்ளிமென்டட். விசுவாசத்தை நம்ம பயன்படுத்த, பயன்படுத்த, பயன்படுத்த நமக்குள்ள இருக்கிற மெஷர் ஆஃப் ஃபெய்த் அப்படியே ஆண்டவர் நமக்குன்னு குடுத்திருக்கிறது அப்படியே ஃபுல்லா மேனிஃபெஸ்ட் ஆகும். ஏன்? எல்லாருக்கும் ஒரு மெஷர் ஆஃப் ஃபெய்த் குடுத்திருக்க தான் செய்றாரு. அது வளருதுன்றது இல்ல. அதை பத்தி நம்ம அறியாம இருக்கிற வரைக்கும் அந்த அந்த குடுத்திருக்கிற மெஷர் ஆஃப் ஃபுல்னஸ்ல நம்ம மூவ் ஆக மாட்டோம். ஸோ எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு இந்த வொர்ஷிப் இந்த துதிகள் எல்லாம் என்ன பண்ணுது? நம்மள வந்து அதுவும் ஒரு என்னவா இருக்கு? ஒரு ரீசனா இருக்குது. ஒரு வெப்பனா இருக்குது. ஏன்? ஸோ அதனால எவ்ரி டைம் வென் வி கம் இன்டூ காட்ஸ் பிரசன்ஸ் நம்ம என்ன பண்றோம்? வி ஆர் ரியலி தேங்கிங் அந்த கிராட்டிட்யூட் மோடுக்குள்ள போகுறோம். நம்மள அப்படியே நடத்துறாரே அப்படின்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா, ஏதோ மேஜிக்கோ ஒரு அ எப்படி சொல்றது? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படி அல்ல. அனுபவபூர்வமாய் செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். சில நேரத்துல நம்ம அன்னைக்கு பிரதர் சொல்லிக் குடுத்தாங்க இல்லையா? புக் படிச்சு ஒரு விஷயத்த செஞ்சா என்ன ஆகாது? இட் வில் நாட் வொர்க். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஸ்பிரிட் லீட் ஆகுற மாரி தான். ஸோ ஒருத்தருக்கும் வித்தியாசமா ஆண்டவர் நடத்துறாருல்ல. நம்ம இங்க இப்ப எல்லாம் கூடி வரோம். எல்லாரும் டிஃபரெண்ட். 50 பேர் என்ன ஒருத்தரும் டிஃபரெண்ட். ஒருத்தரும் வேற வேற ஜேர்னில இருந்து வந்திருக்கிறீங்க. வேற வேற கதை இருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒருத்தருக்கும் பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. நெறைய விஷயங்கள கிராஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. எவ்ளோ வெற்றிகள், எவ்ளோ விஷயங்கள் அந்த ஆண்டவர் உங்கள தூக்கிட்டு வந்திருக்காரு. எவ்ளோ அவமானங்கள கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஷேம கிராஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. எவ்ளோ ப ஏன் தோல்விகள கிராஸ் பண்ணீங்க. ஆனா எல்லாத்துலருந்து மீண்டு வந்து இப்ப இருக்கிறீங்க. ஏன்? ஓவர் கம்மர்ஸா ஜெயித்தவர்களாய் நிற்கிறீங்க. ஆண்டவர் பிரசன்னத்துல இருக்கிறீங்க. எவ்ளோ சிக்னஸ ஓவர் கம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. ஸோ ஒருத்தருக்கும் வித்தியாசமான ஜர்னி. ஸோ நம்ம எல்லாம் வொர்ஷிப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? வி ஆர் கோயிங் டூ திங்க் அவர் ஜர்னில என்னோட கதைய நான் நெனச்சு வொர்ஷிப் பண்ணுவேன். உங்க கதைய நீங்க நெனச்சு வொர்ஷிப் பண்ணுவீங்க. நம்மள ஆண்டவர் எவ்ளோ அதிசயமா, அற்புதமா நடத்திட்டு வந்திருக்காருன்னு சில பேருக்கு 20 வயசா இருக்கும். இப்ப அட்டெண்ட் பண்றவங்க. சில பேருக்கு 50 வயசா இருக்கும். சில பேருக்கு 60 வயசா இருக்கும். ஸோ உங்களோட ஜர்னி என்ன அது இன்னும் வந்து பயங்கரமா இருக்கும். ம். கத்துக்கிட்டதுலேருந்து நீங்க நெனச்சு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஒரு ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் எப்படி கொண்டு வந்திருக்காரு. ஐயோ! நம்ம 60 வயசு வரைக்கும் நம்ம பலத்திலேயே வந்துட்டோம் அப்படின்னு நம்ம நெனச்சிருப்போம் ஆண்டவர் அறியாததுக்கு முன்ப. இப்போ நம்போ ஆண்டவர் பிரசன்ஸ்ல வந்து நெறைய விஷயங்கள நம்ம கற்றுக்கொள்ள எப்படி இந்த கிருபை நம்மள தாங்கி வந்திருக்குன்னு நமக்கு அந்த லைட் வருது. இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம், அந்த சென்சிட்டிவா ஹார்ட் ஆனதுக்கப்புறம், ஏன் நம்ம அப்படியே அந்த சப்கான்ஷியஸ் அப்படியே ஓப்பன் ஆகுது. அந்த மாரி ஒரு ஸ்டேட்ல நம்ம ஆண்டவருக்கு தேங்க் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது, அவர் பேசுகிற வார்த்தைய நமக்கு அப்பதான் கேட்கும். வென் ஹி டாக்ஸ் அப்போதான் நமக்கு கேட்கும். புரியுதுங்களா? நம்ம பாட்டுக்கு ஒரு ரூட்டோ வந்து ஆண்டவர் பேசணும், ஆண்டவர் என்னோடு பேசணும் அப்படின்னா, வி ஹேவ் டு பி காம், வி ஹேவ் டு பி சென்சிட்டிவ். நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு அமைதலாய் அவரோட சத்தத்துக்கு ரெடியா இருக்கும்போது, அவரோட சத்தத்தை கேட்க முடியும். கண்டிப்பா உங்க கூட பேசுறத நீங்க உணர முடியும். எஸ். ஸோ இனி இதுக்கு மேல தேங்க் பண்றதுக்கு யாரும் என்ன ஆகக்கூடாது. ஐயோ! அப்படின்னு ஒரு போர்டம் வரவே கூடாது. வரவே கூடாது. ஏன்னா நம்ம இப்ப பாருங்க ஒரு பாட்டிமாரெல்லாம் நெறைய இருப்பீங்க. பேரன், பேத்தி எடுத்தவங்க. உங்க பேர பிள்ளைங்கள கொஞ்சுறது உங்களுக்கு போர் அடிச்சதே கிடையாது இல்லையா? யாருக்காச்சும் இல்ல புள்ளைய கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. என்ன பிள்ளை வர்றது தான் கஷ்டமா இருக்கு. இல்ல பார்க்கறது தான் கஷ்டமா இருக்கு. ஆனா பார்க்குற நேரம் என்ன பண்றீங்க? முடிஞ்ச அளவுக்கு அதுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்க்குறீங்க. அதுங்கள இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறீங்க. சமைச்சு குடுக்குறீங்க. என்னென்னவோ பண்றீங்க. இல்லையா? எஸ்.
சோ அதெல்லாம் நமக்கு வந்து போர் அடிக்கலன்னும் போது, எல்லாவற்றை காட்டிலும் இது ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல. நமக்கு ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து சுப்ரீம். எல்லா உறவுகளுக்கும் மேலான உறவு. அதனால ஆண்டவர் பிரசன்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து போர் அடிக்கவும் அடிக்கக்கூடாது. இப்ப இங்க இருக்கிறவங்க யாருக்கும் அடிக்காது. பட் ஐ அம் என்கரேஜிங் யூ அந்த கிராட்டிட்யூட் மோடுக்குள்ள போயிருங்க. இருதயத்த விட்டு கொடுங்க. ஆவியானவருக்கு சொல்லுங்க, "ஏசப்பா எஸ் லார்ட். என்ன வந்து ஹெல்ப் பண்ணுங்க. என் ஹார்ட் எப்பயுமே சென்சிட்டிவா இருக்கிறதுக்கு, அப்படியே ஈரப்பதத்தோட இருக்கிறதுக்கு. எஸ் லார்ட். அப்படி ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படி நான் வொர்ஷிப் பண்ணணும். அப்படி நாங்க மனதார எஸ் லார்ட் எல்லாவற்றையும் நான் இப்ப உங்ககிட்ட மனது விட்டு பேசணும். நீங்க செய்த காரியங்களை எல்லாம் நான் அதையே நினைக்கணும் ஆண்டவரே. எனக்கு இதெல்லாம் நினைக்கும்போது இப்படி மைண்ட் ஃபில் ஆகும்போது தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத எதிர்காலத்த குறித்த பயங்கள், எ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பயமுறுத்தின விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப வராது. மைண்ட்ல எட்டி பார்க்காது. நம்ம தாட் கிளீனா இருக்கும். நம்ம தாட் கிளியரா இருக்கும். ஃபெய்த் ஃபில்டா இருக்கும். எவ்ரிதிங் வில் பி கிளியர். ரொம்ப ரணம்லாம் மனசுக்குள்ள ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு மாரி நெறைய வலிகளோட இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணலாம்? டு ஓவர்கம் யூ ஹேவ் டு ரியலி ரியலி ஃபில் யுவர்செல்ஃப் வித் குட் மெமரீஸ் வித் காட். ஆண்டவர் செய்த நன்மைகள மறுபடியும் மறுபடியும் நினைக்க 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 அது என்ன ஆகும்? உங்க சப்கான்ஷியஸையே கிளென்ஸ் பண்ணிடும். நெறைய விஷயங்கள்ல நீங்க ஹீல் ஆயிருவீங்க. உங்கள மீறியே ஹீல் ஆயிருவீங்க. யார நெனச்சும் ஒரு ஹர்ட் இருக்காது. நீங்க பாட்டுக்கு ஒரு தனி உலகத்துல இருப்பீங்க. ஆண்டவரும் நீங்களும் அவரோட இருக்கிற ஐக்கியத்துல, இன்டிமசில, அந்யோன்யத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் ஸ்டார்ட் லிவிங் தேன் லிவிங் வித் பேட் மெமரீஸ், ஹர்ட் ஃபீலிங்ஸ். இது எல்லாத்த விட உங்களுக்கு கம்பானியன்ஷிப் எதுவா இருக்கும்? ஆண்டவரோட பிரசன்ஸா இருக்கும். அவரோட சத்தமா இருக்கும். எஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் அப்பா. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நானு பிளெஸ் பண்றேன். இந்த மாரி கிராட்டிட்யூட் மோட்ல அவர்களை அப்படியே பரிசுத்த ஆவியானவர் அவங்க எப்பல்லாம் இடம் கொடுக்கிறார்களோ, அப்பல்லாம் நீங்க நடத்த சித்தமுள்ளவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க. நாங்கள் எத செய்யணும்? எப்படி செய்யணும்? ஸ்பிரிச்சுவல் ஹேக்கிங் நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. இத இப்படி செய், இத இப்படி செய்ன்னு சொல்லி எங்களுடைய சிந்தையை ஓவர் கம் பண்ணி, எங்க தாட்ல இருக்கிற என்ன போராட்டங்களை மேற்கொண்டு ஆவிக்குரிய காரியங்கள்ல அப்படியே டீப்பா எங்கள ஆண்டவரே நீங்க கொண்டு செல்றீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெளியில வருகிற இன்புட்ஸ் ஆண்டவரே எங்க சென்சஸ் குடுக்குற எங்களுக்கான எல்லா சுத்தி இருக்கிற விஷயங்கள், மெசேஜஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்குற எல்லா விதமான நெகட்டிவிட்டியில இருந்தும் நீங்க எங்கள பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட் உங்க பிரசன்ஸ ரொம்ப ரியலா எங்கள உணர வைக்கிறீங்க. எஸ் லார்ட். நாங்க இதுல இருக்கும்போது வேற எதுவுமே எங்களை பாதிக்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வலயம் எங்களை சுற்றி இருக்கிறது. எங்கள் சிந்தைக்கு இருக்கிறது. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரும் லெட் தெம் ரியலி ரியலி நோ வாட் தே ஆர் டூயிங். நம்ம துதிக்கும்போதோ, வொர்ஷிப் பண்ணும்போதோ, சில காரியங்களை குறித்து நம்ம விவரிச்சு பேசும்போதோ, அது சின்ன விஷயமா இருக்கும். சில நேரத்துல நீங்க யோசிச்சிருப்பீங்க. வினிதா சிஸ்டர்னா இது சின்ன மேட்டரு. இத ஏன் இவ்ளோ டீட்டெயிலா பேசிட்டு இருக்காங்கன்னு. ஆனா நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம ஹார்ட்ல செய்யாததை, சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவர் கூட நமக்கு இருக்கிற அனுபவங்கள் பெரிய ஒரு தாக்கத்த உண்டு பண்ணியிருக்கும். அது நம்ம வாழ்க்கையோட அந்த ஒரு டர்னிங் பாயிண்ட்டா மாறி இருக்கிறோம். அதனால எதுவுமே சின்னது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சின்ன விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியம். அதை அந்த யார் எடுத்து நமக்கு மெடிடேட் பண்ண விடுறது? பரிசுத்த ஆவியானவர் தான். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கூட சாதாரணமா என்ன டக்குன்னு மறந்துரும். அது பெரிய இம்பாக்ட்ட உண்டு பண்ணியிருக்காது. ஆனா சின்ன விஷயங்கள் நமக்கு நடந்த விஷயங்கள், நம்ம ஹீல் ஆன விஷயம், இதெல்லாம் நம்மள வந்து கிராஸ் பண்ணி வர வச்ச விஷயங்கள் எல்லாம் நம்மள பெரிய தாக்கத்த உண்டு பண்ணும். ஸோ ஆல்வேஸ் ஆல்வேஸ் டீட்டெயில்ஸ் அப்படியே திங்க் பண்ணுங்க. எவ்ரிதிங் தட் ஹஸ் ஹேப்பன் ஃபார் யுவர் குட். அத அப்படியே என்ன பண்ணணும்? விவரிச்சு, விவரிச்சு, பெருசா யோசிச்சு, எஸ் லார்ட் என்ன இப்படியெல்லாம் நடத்தியிருக்கிறீங்க. என் குடும்பத்த இப்படி நடத்தியிருக்கிறீங்க. என் கைகளின் பிரயாசங்கள இப்படியா ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. எஸ் லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. இப்ப நம்ம கையில காசு இருக்கிறதோ, ஒரு விஷயத்த ஒரு பொருள கொடுத்து விலை கொடுத்து வாங்குறதோ, ஒருவேளை ஈஸியா இருக்கலாம். இப்பத்துக்கு அ ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு 10,000 குடுத்து ஒரு பொருள வாங்குறது ஒரு விஷயம் இல்லங்கிற அளவுக்கு நீங்க இருக்கலாம். தேர் வுட் ஹேவ் பீன் டைம்ஸ் இல்ல? நம்ம நம்ப சில்லறைகள தேடிட்டு இருந்த நாட்கள் எங்களுக்கு இருந்திருக்குது. ம். அப்ப நான் என்ன நெனைப்பேன் எவ்ரி டைம் ஐ டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். இப்ப வர காசு நம்ம கையில வர ஒரு ஒரு காசையும் என்ன பண்ணக்கூடாது? கிராண்டடுக்கு எடுக்கக்கூடாது. ஆண்டவர் அபரிவிதத்தின் தேவன். அதனால என்ன பண்ணுங்க? என்ன வேணா பண்ணுங்க அப்படின்றது இல்ல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அத்தன பேர போஷிச்சாராம். 5 அப்பம் 2 மீனு வச்சு அவ்ளோ பேர போஷிச்சாராம். ஆமா. பலுகி பெருகி அத அப்படியே அவங்க வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே, என்ன நம்ம நெனைப்போம்? நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கும்.
அவ்வளோ ஒரு மிராக்குலஸ் காட். எங்க போனாலும் என்ன பண்ணலாம்? அவரால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண முடியும். ஆனா மீதி இருந்த துணிக்கைகளை அவர் எடுத்து வைத்தார். எடுத்து வைக்க சொன்னாராம் டிசைபிள்ஸ் கிட்ட. மேபி அவங்க கேர்லெஸ்ஸா இருந்திருப்பாங்க. அ ஏன்னா, ஒரு விஷயத்த சொல்லி தான் செய்ற அளவுக்கு அவங்க மனநிலையில இருந்திருப்பாங்க. ஆமா வந்துகிட்டே இருக்கு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மீதியானா மீதியாகட்டும், வேஸ்ட் ஆனா வேஸ்ட் ஆகட்டும். அப்படி கூட இருந்திருக்கலாம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? சொல்லியிருக்கிறாருன்னு இருக்கு. அவர் வந்து மீதி இருக்கிற துணிக்கைகள எடுத்து வைக்க சொல்லி அத 12 கூடை நிறைய எடுத்து வச்சாங்களாம். சூப்பர்ல. இது மாரி தான் இப்ப இருக்கிற ஸ்டேட்ட நான் கிராண்டட்க்கு எடுக்கவே கூடாதுன்னா, நான் எங்கருந்து என்னை தேவன் தூக்கினாருங்கிறது ரொம்ப ரியலா நான் அனுதினமும் உணரணும். இட்ஸ் நாட் தட் அது வந்து பெரிய பழைய ஸ்டோரி. அ அது ஒரு நெகட்டிவ் ஸ்டோரி. அதனால அத நான் நினைக்க மாட்டேங்கிறதில்ல. ஹீல்டா அத பாருங்க. இருதயத்தை சுகமாக்கிக் கொண்டு அந்த பிரசன்னத்தில இருந்து அதை பாருங்க. இட் வில் என்கரேஜ் யூ. இட் வில் என்கரேஜ் யூ. ஓகே. ஃப்ளாஷ்பேக்கே போக மாட்டேன். பழசே நினைக்க மாட்டேன். அப்படி ஒரு டோட்டல் நெக்லிஜென்ஸ்க்கும் நம்ம இருதயம் போயிறக்கூடாது. ஆண்டவர் நம்மள அழகா நடத்தியிருக்கிறார்ல. எவ்ரி டைம் வென் வி கவுண்ட் மணி ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போதோ, ஒரு பணத்த நீங்க எண்ணும்போதோ, இது ஆண்டவரே நீங்க கொடுத்த ஆசீர்வாதம், இது எங்க ஸ்லாக்கியம் ஏசப்பா அப்படின்னு நினைக்க நினைக்க உங்ககிட்ட பணம் வருங்க. எவ்ரி டைம் வென் யூ ஆர் ஃபில்ட் வித் கிராட்டிட்யூட் வென் யூ ஹேண்டில் மனி. மணிக்கு மட்டும் நான் சொல்லல. ஒரு அன்பு கிடைக்கும்போது, ஒருத்தங்க காரணமே இல்லாம உங்க மேல ரொம்ப அன்பு காட்டுறாங்கன்னா, தேர் வேர் டைம்ஸ் ஐ வாஸ் லோன்லி. நான் தனியா உட்கார்ந்து ரூம்ல அழுதுட்டு இருந்தேன். யார்ட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. எனக்கு நான் எதுக்கு வாழ்றேனே அர்த்தம் இல்லாம இருந்தேன். ஆனா இப்ப பீப்பிள் ஆர் ரியலி ஷோயிங் மீ லவ். இவங்க என் மேல ஏன் அன்பா இருக்காங்கன்னே தெரியல. பட் ஆனா ஐ ஐ ரியலி தேங்க் காட். உங்கள இவங்களுக்காக தேங்க் பண்றேன். இந்த ஸ்டேட்காக நான் தேங்க் பண்றேன் ஏசப்பா. தேர் வேர் டைம்ஸ் வென் ஐ வாஸ் லோன்லி, வென் ஐ ஹேட் நோபடி லார்ட். அப்ப நீ அதிலிருந்து என்னை இப்படி கொண்டு வந்திருக்கீங்க. என்னை சுற்றி என்னை நேசிக்கிற ஜனங்கள கொடுத்திருக்கிறீங்க. எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் குடுத்திருக்கிறீங்க. எனக்குன்னு ஒரு குடும்பத்த குடுத்திருக்கிறீங்க. இத்தன பேரோட இருக்கிற அந்த கார்டன்ல என்ன வச்சிருக்கிறீங்க ஏசப்பா. ஏன்? அது கிராண்டட்க்கு நான் எடுக்கல. நான் நினைப்பேன் எப்பயுமே. நான் ஐ வாஸ் லோன்லி, ஐ வாஸ் ரிஜெக்டட், ஐ வாஸ் இன் பெயின் அப்படி இப்படின்னு எனக்குள்ள 1000 விஷயங்கள் பழச பத்தி இருந்தாலும், இப்ப என்ன வச்சிருக்கிற ஸ்டேட் நினைக்கும்போது, ஐ டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அதனால தான் எவ்ரி டைம் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம சொல்றோம், இந்த பிளாட்ஃபார்ம நாங்க வேல்யூ பண்றோம். இந்த இந்த கூடுகைய நாங்க கனம் பண்ணுகிறோம். இது தேவன் ஏற்படுத்தினது. இதுல வந்து நடத்துபவர், பெற்றுக்கொள்பவர்ன்னு இல்ல. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லாருமே பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்ப ஜானி பிரதரா இருந்தாலும் இஸ் ரிசீவிங். நானா இருந்தாலும் ரிசீவ் பண்றேன். நம்ம ஒவ்வொருவரும் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால எல்லாருமே என்ன பண்றோம்? வேல்யூ பண்றோம். வி ஹேவ் டூ பி ஃபில்ட் வித் கிராட்டிட்யூட் ஒரு விஷயத்துக்கும். ஒரு விஷயத்துக்கும் நம்ம அப்படியே கிராட்டிட்யூட்ல நிரம்ப 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 பெரிதானவைகளை நாம் ஈஸியா சாதாரணமா நீங்க இத ப்ரே பண்ணியே இருக்க வேண்டாம். ப்ரே பண்ணியிருக்க வேண்டாம், ஆசைப்பட்டிருக்க வேண்டாம். இந்த டெக்னிக்ஸ் யுக்திகள் எல்லாம் பயன்படுத்தாமலே காரியங்கள் உங்களை துரத்தி பிடிக்கும். ஏன்? வென் யுவர் ஹார்ட் இஸ் ஃபில்ட் வித் அப்படியே அந்த ஒரு மன ரம்யம், ஒரு திருப்தி, ஒரு கன்டென்ட் ஹார்ட் இருக்கிறதுக்கு இப்போ அப்படியே சந்தோஷமா இருக்கிற இருதயம் இருக்கிறவர்களுக்கு தேடி தேடி என்ன வரும்? எல்லா நன்மைகளும் சூழ்ந்து கொள்ளும். எல்லாம் அவங்க கேளாத விஷயங்கள். அ கேளாத விஷயம். இதெல்லாம் நான் கேட்க கூட இல்ல. இதெல்லாம் நான் வந்து ஆசைப்பட்டேனான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஆனா ஐ அம் கெட்டிங் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி என் நன்மைகள் சூழ்ந்து கொள்ளும். நன்மையும், கிருபையும் அப்படியே தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளும். தேங்க் யூ ஜீசஸ். அதனால டோன்ட் எவர் திங்க் ஆண்டவருக்கு தேங்க் பண்றதோ, வொர்ஷிப் பண்றதோ, அவருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு உங்க குரல்ல பாடுறது, இது வந்து இதெல்லாம் நம்ம நினைப்போம். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வைக்கு அப்படி இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு என்ன அது? ஏன் சூப்பர். அதையே யூஸ் பண்ணி நம்மள என்கரேஜ் பண்ணுவாரு. ஒரு ஒரு பாட்டு லைன்லயும் வச்சு நம்மள என்கரேஜ் பண்ணிருவாரு. ஏன்? ஸோ வி ஆர் சிங்கிங் ஃபார் ஹிம் அப்படின்னு நினைக்கிறோம். நெறைய நேரங்கள்ல நாம பாடுறது நமக்கு தான் பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது. அத நான் ரீசென்ட்டா தான் யோசிச்சேன். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு ஏதோ பெருசா நம்ம வொர்ஷிப் பண்ணிடுறோம். பயங்கரமா எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சுடுறோம். அவருக்கு மகிமை குடுக்குறோம். டெஸ்டிமனி சொல்றோம் அப்படி இப்படின்னு. ஆனா எவ்ரிதிங் தட் வி டூ ஒரு விஷயத்திலயும் நாம் பலப்படுகிறோம். நாம் பக்தி விருத்தி அடைகிறோம். நமக்கு தான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். நாம தான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்திட்டு அப்படியே சந்தோஷமா நம்மள பார்த்து கொண்டு இருக்கிறார். அவ்வளவுதான். ஏன் ஹி இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி வெல் ப்ளீஸ்ட் வித் அஸ். நம்ம எதையாவது செஞ்சு தான் அவரை வந்து ஒரு என்ன சபாஷ் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்ல வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் ஹி இஸ் ஆல்ரெடி வெல் ப்ளீஸ்ட். அவர் ரொம்ப நம்ம மேல நல்ல எண்ணமா இருக்கிறார். நல்ல ஜட்ஜ்மெண்டோட இருக்கிறார். நம்மள அன்கண்டிஷனலா பார்க்கிறார். எந்த குறைவும் அவர் பார்க்கல. இதை எதிர்பார்க்கல. இதை செய்யணும், எதை செய்யணும்ன்றது அவர் எதிர்பார்க்கல. அவர் அப்படியே அவரை புரிந்து கொண்ட இருதயம் பிள்ளைங்களுக்கு இருந்தாலே போதும்னு நினைக்கிறார். அப்படி அப்படி பண்ணும்போது நம்மள மீறியே நம்ம குட் டீட்ஸ் பண்ணுவோம். நம்மள மீறியே நம் கனிகளை கொடுப்போம். நம்மள மீறியே ஆவியானவருடைய எல்லா வித காரியங்களும் நம்ம மூவ் ஆகும்.
ஏன்? ஆவியின் கனிகள்ல, ஆவியின் வரங்கள்ல சாதாரணமாக கான்ஷியஸே இல்லாம மூவ் ஆகும். "ஓ! அப்படியா?" அப்படின்னு. சில நேரங்கள்ல ப்ராஃபட்டிக்கா நான் நெறைய விஷயங்கள் பேசியிருப்பேன். எனக்கு தெரியாது. ஆனா ஸ்பெசிஃபிக்கா பேசியிருப்பேன். ஆனா நான் பேசினது எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும், நான் எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்த அங்ஷன்ல சாதாரணமா பேசிட்டு வந்திருப்பேன். ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் பேசினாருன்னு சொல்லி இப்ப டெஸ்டிமோனிஸ் வரும்போது, எனக்கு வந்து ஐ தேங்க் காட். ஏன்னா இது என்னுடைய கான்ஷியஸ்ல நடக்கல ஆண்டவரே. இஃப் ஐ அம் வெரி கான்ஷியஸ் அபவுட் மூவிங் இன் மை கிஃப்ட். நான் கிஃப்ட்ல ஆவிக்குரிய வரங்கள்ல ஆப்பரேட் ஆகுறேன் அப்படி சொல்லிட்டு நான் கான்ஷியஸா இருந்தேன்னா, நான் மகிமையை எடுக்க வாய்ப்புண்டு. ஆனா ஆண்டவர்ல ஆண்டவர மட்டுமே கான்ஷியஸா வச்சுட்டு நம்ம எதை செய்யும்போதும், நம்ம என்ன அவ்ளோ நம்மள மீறிய ஆண்டவர் பயன்படுத்திருவாரு. அதுக்கப்புறம் "அப்படியா சிஸ்டர்? அப்படியா கடவுள் பேசினாரா உங்ககிட்ட? அதே வார்த்தையா? அதே விஷயமா? அதே பேரா?" அப்படின்னு கேட்கும்போது, நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ம். ஸோ வாட் எவர் இட் இஸ். இன்னைக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த என்னன்னா, நம்ம இந்த டேஸ்க்குள்ள போக போக அந்த ஃபாஸ்டிங் டேஸ்ல ஆ அடுத்த நாள் தான் அடுத்த ஒரு நாள், அடுத்த ஒரு நாள் கழியுது, அடுத்த ஒரு நாள் கழியுதுன்ற ஒரு ரோட்டோ மைண்ட் செட் மட்டும் நமக்கு வந்து விடாமல். ஏன்னா எவ்ரி டே இஸ் பிரஷியஸ். எவ்ரி டே இஸ் பிரஷியஸ். ம். ஹாஸ்பிட்டல்ல அந்த இதுல இருக்காங்கல்ல, அந்த ஐசியூல அந்த சில டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிருவாங்க. நல்ல வார்த்தைகள சொல்லுவாங்க பாருங்க. "இன்னும் 2 நாள் தான். இன்னும் 12 மணி நேரம் தான். இன்னும் 3 மணி நேரம் தான். சொந்தக்காரத்துக்கு சொல்லிடுங்க." இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட எத்திக் ஏன்னா இருக்கிறது இருக்கிற மாரி சொல்லணுன்றதுக்காக சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் கேளுங்க. அந்த லவ்ட் ஒன்ஸ் கிட்ட போய் கேளுங்க. ஃபார் தெம் ஒரு நாளுங்கிறது எவ்வளோ ப்ரெஷியஸ்ன்னு. ஒரு மணி நேரங்கிறது எவ்வளோ பெரிய ப்ரெஷியஸ்ன்னு. ஏன்? ஸோ நாம ஜம்முன்னு இருக்கிறதுனால, ஆமா இந்த வாரம் போச்சு, அடுத்த வாரம் வரப்போது. இந்த மாசம் போச்சு, அடுத்த மாசம் வரப்போதுங்கிறது நம்ம நல்லா இருக்கும்போது, அ வி டோன்ட் ரியலி ஃபீல் த கிரேட்ஃபுல்னஸ். அப்பா எனக்கு ஒரு ஒரு நாளுமே கிஃப்ட் ஆண்டவரே! நீங்க குடுத்திருக்கிற கிஃப்ட் அப்படிங்கிற கிரேட்ஃபுல்னஸ் இருக்க இருக்க நாட்களை எண்ணுகிற அறிவுங்கிறது அதுதான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அதனால ஏசப்பா ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் டே. வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் டே. நானே சில நேரத்துல யோசிப்பேன். ஜானி பிரதருக்கு போரே அடிக்காதா? ஏன்னா எவ்ரி டே அவர் சொல்லுவார். இது சமாதானமான நாள், சந்தோஷமான நாள், வெற்றியின் நாள் அப்படி சொல்லும்போது, சில நேரத்துல என்ன தோணும்? ஏன் வி சே இட் டெய்லி அதுல என்ன? அப்படிங்கிற அளவுக்கு தோண வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனா நிஜமா சொல்றேன். நீங்க எதை செய்தாலும் உணர்வுபூர்வமா, இல்ல ஐ டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். இந்த நாள் ஏதோ 7 நாள்ல ஒரு நாள் நடுவுல வந்து போச்சு. இந்த வியாழக்கிழமைலாம் நெறைய பேருக்கு புடிக்கிறதே கிடையாது. அது ஏன் வருதுன்னே தெரியறதில்ல. அ இந்த ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புதன்கிழமைனாலும் ஐயோ! இன்னும் 2 நாள்ல லீவுன்னு. ஆனா இந்த வியாழக்கிழமை கிராஸ் பண்றது ரொம்ப டஃப்பா இருக்கும். வெள்ளிக்கிழமைனா சாட்டர்டே, சண்டே லீவ் வந்துரும்னு இருக்கும் மைண்ட் செட். ஏன் இன்னைக்கு கரெக்ட்டா வியாழக்கிழமையா? ஓகே. அ அதனால சில டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டமா எதுக்கு வந்துச்சு, எதுக்கு போச்சுன்னே தெரியாம நம்ம முன்னாடி கிராஸ் பண்ணியிருப்போம். ஆனா இப்ப ஆவியில நிரம்பி இருக்கும்போது, ஆண்டவர் பிரசன்ஸ்ல வரும்போது, ஒரு ஒரு நாளுமே நமக்கு பிரஷியஸ். ஒரு ஒரு நாளுமே ஏதோ ஒரு நோக்கத்த ஆண்டவர் நம்ம லைஃப்ல அ நடத்தி நடத்தி பார்க்கிறார். அது நமக்கு தெரியாது. இந்த நாள் இல்லன்னா, 10 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு பெரிய விஷயம் உங்க லைஃப்ல நடக்க வேண்டியது நடக்காம போகலாம். புரியுதுங்களா? ஸோ ஆவியின் கண்கள்ல நம்ம அப்படிதான் பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஹார் இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்ரிதிங் தட் இஸ் ஹேப்பனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்கிற விஷயங்கள். ஒரு சின்ன கிஃப்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அ அது என்ன? இது அந்த வேல்யூவ பார்த்து ஒரு ரூ. 10 கீ செயின் வச்சுக்கோங்க. அந்த வேல்யூவ பார்த்து இது சின்ன கிஃப்ட், பெரிய கிஃப்ட் அப்படியெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு பின்னாடி இருக்கிற அன்பு உண்மையாவே ஒருத்தங்க அவங்களால அதுதான் வாங்க முடிஞ்சதுன்னு கொண்டு வந்து வாங்கி குடுத்தாங்கன்னா, உங்கள நினைத்து அவங்க வாங்கின விஷயத்தில் பின்னாடி இருக்கிற அன்பு வந்து ரொம்ப ப்ரெஷியஸ். அதுக்கு விலை சொல்ல முடியாது. அது ரூ. 10 கிடையாது. அது கவுண்ட்லெஸ். அது பிரைஸ்லெஸ். ஸோ அதனால அந்த பார்வையில பார்க்க ஆரம்பிங்க. எவ்ரிதிங் தட் யூ ரிசீவ் ஃப்ரம் எனி அதர் பெர்சன் அத வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லா ரிசீவ் பண்ணுங்க. அவங்க இன்டென்ஷன்ஸ பார்த்து ரிசீவ் பண்ணுங்க. அப்படி அதுக்கும் கிரேட்ஃபுல்லா இருங்க. எனி கிஃப்ட் தட் யூ ரிசீவ். அ அதே மாரி நீங்க குடுக்குற காரியத்தையும் அப்படியே அப்படிதான் எடுத்துப்பாங்க. நீங்க கொடுக்கும்போதும் அப்படி வேல்யூ பண்ணி பீப்பிள் ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஓகே. வாட்டெவர். அதே மாரி நம்ம வீட்ல பிள்ளைங்க நமக்கு செய்ற விஷயங்களா இருக்கட்டும், நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு செய்றது, இல்ல நம்ம மனைவி நமக்கு செய்ற விஷயம், இதெல்லாம் கிராண்டட். டெய்லி தான் சமைச்சு போடுறாங்க. இதுக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா? அப்படிங்கிற ஒரு சலிப்பு தட்டாம நமக்காக ஒருத்தவங்க நின்னு 1 மணி நேரம் சமைச்சு போடுறதுங்கிறது, வேணா நம்ம கல்ச்சர்ல அது கடமைன்னு இருக்கலாம். அது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அது வந்து ஒரு எடுத்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது. தட் இஸ் கிரேட். ஒரு நாள் சமைக்க முடியலன்னா அப்புறம் தெரியும். அ சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும்போது தெரியும் அவங்களோட ரோல் எவ்ளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி கணவர் வேலைக்கு போயிட்டு வராரு. அவரு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வராருன்னா, ஆமா நீங்க பாட்டுக்கு காலையில பைய தூக்கிட்டு போறீங்க, ஈவினிங் வரீங்க. நான் இருந்து இப்படி கஷ்டப்படுறேன். வீட்ல நான் தான் அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம்.
ஏன்னா ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் பார்ட். அதையும் வேல்யூ பண்ணுங்க. அதையுமே ஜென்னைனா பாருங்க. அவங்க டிராவல் அலைச்சல பாருங்க. அவங்க ஆஃபீஸ்ல இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கலாம். அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு எவ்வளோ விஷயங்கள கிராஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதனால எது உங்களை சுத்தி இருக்கிறதையும் கிராண்டடுக்கு எடுக்க வேணாம். எனக்கு அப்படிதான் ஆண்டவர் இப்ப ரீசென்ட்டா பேசிட்டு இருக்காரு. நீ அத பத்தியெல்லாம் யோசிக்கிறது இதெல்லாம் சாதாரணமா ஏதோ நடக்குது, தானா நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு அந்த அசமந்தம் இருக்கக்கூடாது. வி ஹேவ் டு பி சென்சிட்டிவ், வி ஹேவ் டு பி சென்சிட்டிவ் அப்படின்னு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அதனால வேல்யூ பீப்பிள், வேல்யூ பீப்பிள். இன்னொன்னு ரீசென்ட்டா ஒரு வேர்டிங்ஸ படிச்சேன். மெனி பீப்பிள் தே யூஸ் பீப்பிள் அண்ட் லவ் திங்ஸ் அப்படின்னு. அப்போ இது வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சுச்சு இந்த லைனு. ஆமால்ல. நம்ம வந்து பொருட்கள நேசிக்கிறோம். அதாவது அசெட்ஸ நேசிக்கிறோம். நமக்கு ஒரு காரோ, வீடோ, ஒரு ஜுவல்லோ, ஒரு எந்த பொருளனா நெறைய பேர் அப்படின்னு நேசிக்க பழகியிருக்காங்க. ஆனா பீப்பிள என்ன பண்றாங்க? யூஸ் பண்றாங்களாம். வி ஹேவ் டு யூஸ் திங்ஸ், லவ் பீப்பிள். பொருட்கள யூஸ் பண்றதுக்கு தான். எதுவா இருந்தாலும் பாருங்க. ஒரு சைக்கிளா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணணும். ஒரு நெக்லஸா இருந்தாலும் என்ன பண்றீங்க? யூ ஜஸ்ட் யூஸ் இட். ஆனா உங்களுக்கு அது உள்ளுக்குள்ள உங்களுக்கு எந்த விஷயமும் கிடையாது. ஆனா பீப்பிள் மேக் சேஞ்சஸ் இன் யூர் ஹார்ட். ஒரு மனுஷன் நீங்க ஏன் வேல்யூ பண்ணணும்னா, உறவுக்கென்று படைக்கப்பட்டோம், உறவுக்காக படைக்கப்பட்டோம், உறவிலிருந்து படைக்கப்பட்டோன்னும்போது, ரியலி வாட் மீன்ஸ்னா உறவுகள் தான் மனுஷன் தான் முக்கியம். நம்ம சுத்தி இருக்கிற உறவுகள் தான் முக்கியம். நமக்கு இருக்கிற லவ்ட் ஒன்ஸ் முக்கியம். நமக்கு சுத்தி இருக்கிற ஜனங்க தான் முக்கியம். அவங்களலாம் யூஸ் பண்ணிக்கிற மென்டாலிட்டி. ஈவன் நம்ம வீட்டு மெய்டா இருக்கட்டும், வேலை செய்றவங்களா இருக்கட்டும், அவங்களெல்லாம் எப்படின்னா நம்ம ஒரு 10,000 குடுக்குறோம். அதனால அதுக்கான ஒர்த் அவங்க. அவங்க வந்து அத செஞ்சே ஆகணும். அதுதான் அவங்க. ஆனா, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற லைஃப், அவங்க பின்னாடி இருக்கிற கல்ச்சர், அவங்களுக்கு இருக்கிற குடும்பம், அவங்களுக்கு இருக்கிற ஆசாபாசம், அவங்களுக்கு இருக்கிற இருதயம், அ அவங்க அவங்களுக்கு குழந்தை, குட்டி, அவங்களுக்கு இருக்கிற விஷயங்கள் அது எல்லாம் அவ்வளோ டீப்பா நம்ம யோசிக்கிறதே இல்லல்ல. நம்போ நம்ம வந்து அவங்கள ஒரு 10,000 மாசம் 10,000 குடுக்குறோம் அவங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா எனக்கு ஆண்டவர் சொல்றது ஜஸ்ட் டீப்பா பாருங்க. எதுவா இருந்தாலும் டீப்பா பாருங்க. இட் இஸ் நாட் இது வந்து இளிச்சவாய்த்தனம் கிடையாது. சில நேரத்துல அப்படியெல்லாம் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்க முடியுமா? அப்படின்னு நமக்கு எண்ணங்கள் வரலாம். பட் ஆனா, எல்லாருக்குமே எல்லாரையுமே வேல்யூ பண்ணுங்க. தே ஹேவ் தியர் லைஃப். அந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அதையும் ஆண்டவர் தான் உருவாக்கி இருக்கிறார். உறவுக்குள்ள தான் அவர்களும் இருக்கிறாங்க. அதனால எல்லா மனுஷரையும் என்ன பண்ணுங்க? லவ் பண்ணுங்க. பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்படிங்கிற மனநிலை நமக்கு உண்டாகணும். ஸோ அதையே தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நெறைய இடத்துல பார்த்துருக்கீங்களா? பொருட்கள அவ்வளவோ வேல்யூ பண்ணுவாங்க. அவ்ளோ வேல்யூ பண்ணுவாங்க. மனுஷங்கள ஒரு கால்ல செருப்பு மாரி கூட மதிக்காத மனநிலையோட நான் ஜனங்கள பார்த்துருக்கிறேன். அது அவங்களுடைய அறியாமை. ஆனா நம்ம இப்ப லைஃப் டுகெதர்ல வி வி ஆர் ரியலி ஃபார் ரிலேஷன்ஷிப். எல்லா உறவுகளையும் வேல்யூ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈவன் இஃப் தே டோன்ட் லைக் அஸ் அவங்க ஒரு மாரி இருக்கிறாங்க. அவங்க நம்மள வளரவே கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களா இருந்தாலும், அவங்கள வச்சு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். சரியாக ஆண்டவர் நடத்துற நேரத்துல அவங்க சரியாயிக்க போறாங்க. அதனால நான் அதுக்கும் எனக்கும் என்னது நோ நெகட்டிவ் எந்த நெகட்டிவ் எனர்ஜி டிரான்சாக்ஷனும் வேணாம் ஏசப்பா. ஐ ஜஸ்ட் பிளெஸ் அண்ட் ரிலீஸ் தெம்ன்னு சொல்லிட்டு நம்ம வேலைய பார்க்கணும். அதற்காக என்ன பண்றது ஜட்ஜ் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. ஸோ வேல்யூ பீப்பிள். அவர்களையும் என்ன பண்ணுங்க, நேசித்து பிளஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவன் அவங்க கூட கனெக்ஷனே இல்லாத சூழ்நிலை இருந்தாலும், சிந்தையில கூட அந்த எனர்ஜி டிரான்சாக்ஷன்ஸ் வேண்டாம். நெகட்டிவான விஷயங்கள் வேணாம். ஸோ ஆல்வேஸ் இப்ப நீங்க நம்ம எந்தெந்த ஏரியாலலாம் அந்த மாரி ஆப்பரேட் ஆகுறோம்னு நீங்க வந்து கேளுங்களேன் ஆவியானவர்கிட்ட. அவர் அழகா சொல்லிக் குடுப்பாரு நமக்கு. அ எ பொருள வேல்யூ பண்றோமா? இந்த விஷயத்துல பொருள யோசிக்கிறோமா? உறவ யோசிக்கிறோமா? அப்படின்னு பாருங்க. இப்போ குளோஸ் உறவுக்குள்ளயே பாருங்க நெறைய சண்டைங்க. நெறைய கூட பொறந்தவங்களுக்குள்ளேயே சண்டைங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பொருள்னால தான். அப்பா வச்சுட்டு போன சொத்துனால இருக்கும். இல்ல அம்மா வச்சுட்டு போன நகையினால இருக்கும். அம்மா, அப்பா இவங்களுக்கு நல்லா செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு நெறைய செஞ்சுட்டாங்கன்றது இருக்கும். ஏதோ பொருள்னால தான் இருக்கும். காமனா நீங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆப்ஜெக்ட். உறவின் அடிப்படையில ஒரு விஷயத்த பார்த்தா, நம்மலாம் ஒரே வயித்துல பொறந்தோம். ஒண்ணா சாப்பிட்டோம், ஒண்ணா வளர்ந்தோம், ஒண்ணா விளையாடினோம். லெட் எவ்ரிதிங் பி இன் காமன். லெட் அஸ் ஷேர் எவ்ரிதிங் அப்படிங்கிற மனநிலை உறவிலிருந்து பார்க்கும்போது மட்டும் தான் வரும். இல்லையா? அது எங்கருந்து வரும்? ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டும் தான் வரும். ஆண்டவர் அறியாதவர்களுக்கு அது மனசாட்சிக்கு ரொம்ப இடம் குடுக்கிறவர்கள். அதுவும் ஆண்டவர் பேசுகிற சத்தத்த கேட்கிறவங்க தான். அப்படி இருக்கும்போது மட்டும் தான் வரும். இல்லையா? ஸோ அதனால நம்ம அட்லீஸ்ட் நம்ம யாரையுமே சொல்ல வேணாம். யார்ட்டயும் எதிர்பார்க்க வேணாம். அட்லீஸ்ட் நம்ம லைஃப் டுகெதர்ல இருக்கிறோம். லைஃப் டுகெதருக்கு பேரே அதுதான். லெட் அஸ் மேக் லைஃப் டுகெதர் அப்படின்னா உறவு சார்ந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. அதனால இதுல நாம இருக்கிறோம்னு சொல்லிட்டு, நாமளும் என்ன பண்ணக்கூடாது? வி ஷுட் நாட் லவ் திங்ஸ் அண்ட் யூஸ் பீப்பிள்.
நம்ம எல்லையில இருக்கிற ஜனங்களை யூஸ் பண்ணிக்கிறோமா, அவங்கள வந்து ஏதாவது காரியத்துக்காக மட்டும்தான் நம்ம அவங்ககிட்ட பழகுறோமாங்கிற இன்டென்ஷன்ஸை நம்ம சரி பண்ணிக்கணும். நம்ம அப்படி பழக போனால் நம்மிடத்தில் பழகுகிறவர்களும் அப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை நம்ம அட்ராக்ட் பண்ணிடுவோம் நம்மள அறியாமல். அதனால லெட் மை இன்டென்ஷன்ஸ் பி கிளியர் லார்ட். என்னோட இன்டென்ஷன்ஸ் அப்படியே உங்க பிரசன்ஸ்ல அப்படியே ஃப்ரீயா இருக்கட்டும், கிளீனா இருக்கட்டும். ஹோலி ஸ்பிரிட் ரியலி கிளென்ஸ் மீ. எனக்கு வந்து ஒருவேளை அறியாமை நிமித்தம் நான் அப்படி இருப்பேன், ஆனா என்னை மாற்றுங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு ஹீலிங்கை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. கனெக்டான ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நாங்க பிளஸ் பண்றோம். இப்ப இருக்கிற நாங்க பேசின டிஸ்கஸ் பண்ண ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களுடைய இயலாமை, எங்களால எல்லாவற்றையும் சரியா செய்ய முடியாது ஆண்டவரே. பட் ஆனா வித் யூ, பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. எங்களை பலப்படுத்துகிறவரால நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு முடியும் ஏசப்பா. வி ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் டு யூ. எங்களை கூட உங்க கூட எங்க ஜேர்னியை நாங்க அப்படியே கனெக்ட் பண்றோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. லெட் our hearts be sensitive to things. கிரேட்ஃபுல், நன்றி உள்ளவர்களாய் ஒரு விஷயத்தையும் நாங்க பெருசா யோசிக்கிற கிரேஸ் எங்களுக்கு உண்டாகட்டும். தேங்க்யூ. உறவுகளை அப்படி வேல்யூ பண்ற கிரேஸ் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா பொருட்களுக்கும், ஆசீர்வாதங்களுக்கும், எல்லாவற்றுக்கும் அந்த கிராட்டிடியூட் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்த கிராண்டட் ஃபீலிங் எப்பயுமே அதனால என்ன அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ் ஃபீலிங் எங்களுக்குள்ள இருக்கவே கூடாது ஏசப்பா. we just release it. we just release it. இது எங்களுக்காக ஆண்டவரே. இது எங்களுக்காக நீங்க சொல்றீங்கப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுடைய இருதயம் அப்படியே இருக்க இருக்க நாங்க சகல நன்மைகளையும் நாங்க அட்ராக்ட் பண்ணிப்போம். எங்களை மீறியே சகல நன்மைகளும் எங்களை சூழ்ந்து கொள்ளும். நல்ல மனிதர்களை நாங்க அட்ராக்ட் பண்ணுவோம். டிசீவர்ஸ் எங்க எல்லையில வர முடியாது. நாங்க நல்லதையே விதைக்கும் போது நன்மையிலேயே நாங்கள் அறுவடை செய்வோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரும் எல்லைகளிலும் நான் பாதுகாவலா பேசுகிறேன். நல்ல குட் ரிலேஷன்ஷிப்ஸ பேசுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு மனம் விட்டு பேச நல்ல ஆரோக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இல்லைன்னா, உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டுங்க அமைவாங்க. நல்ல உறவுகள் அமையும். நல்ல ஆவிக்குரிய கனெக்டிவிட்டி உங்களுக்கு உருவாகும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இவர்களுக்கு என்று ஆண்டவரே நீங்க நியமித்திருக்கிற ஆட்களை நீங்க இவர்களோடு இணைக்கிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் அந்த லோன்லினஸ்ங்கிற காரியத்திலிருந்து வெளியே வருகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க எங்களோடு பேசுறீங்க, எங்களோடு பேசுறீங்க. we know you talk with us lord. டெய்லி எங்க கூட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. எங்களை கிளென்ஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. எங்களை சரி பண்ணிட்டே இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். we give you all the glory in Jesus name. amen. amen. தேங்க்யூ எசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஸோ எவ்ரிதிங். இப்போ நான் பேசுறேன்ல நிறைய விஷயம், இதெல்லாம் என் பிளானும் கிடையாது, நோட்ஸும் கிடையாது. நான் வந்து ப்ரே பண்ணணும், வொர்ஷிப் பண்ணணும், நல்லா ஸ்பிரிட்ல லீட் பண்ணணும் அப்படின்னு தான் வரேன். பட் ஆனா ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் வாயில போட என் மைண்ட்ல அந்த விஷனா வர தாட்ஸ அதுதான் அப்படியே நான் வேர்பலா மாத்தி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ நோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பேசுறாரு. இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இது கில்ட்டியும் ஆயிடக்கூடாது. அதே நேரத்துல கேர்லெஸ்ஸாவும் விட்டுறக்கூடாது. ஆண்டவர் பேசுற விஷயங்கள ரொம்ப ஹெல்தியா எடுத்துக்கிட்டு, அவர ஹெல்ப்ப சார்ந்துகிட்டு அந்த ஏரியால நம்ம கரெக்ஷனுக்கு விட்டு கொடுத்தோம்னா, நம்ம இருதயம் நிச்சயமாவே அ செவ்வையாய் மாறிடும். இது இதிலேருந்து என்ன ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுமா. இருதயம் சுகமாக்கப்பட, சரியாக்கப்பட அடைப்புகள் நீங்க நீங்க ஆண்டவரோட ஃப்ளோ, ஹோலி ஸ்பிரிட்ஸ் ஃப்ளோ வில் பி அபண்டன்ட். அப்படியே இப்போ ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஓகே. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணி சொல்லிக் குடுக்குறார். ஓகே. So bless you all. Take care. Enjoy your evening. Bye.